வணக்கம். சின்ன விஷயந்தான். மாதங்கள் 12 மாதமும் அமாவாசை வரும். ஒவ்வொரு வருஷம் 13 மாதம் கூட வரும். ஆனால் இந்த ஆடி மாதம் அமாவாசை, மார்கழி மாதம் அமாவாசை, மார்கழி அமாவாசை என்பார்கள், ஆடி அமாவாசை, தை அமாவாசை, 3 அமாவாசை மிகவும் முக்கியமான அமாவாசை. இந்த 12 மாதம் நீங்கள் செய்யலாம் கூட பரவாயில்ல. இந்த 3 அமாவாசையை நீங்கள் செய்ய வேண்டும். செய்தால்தான் உங்கள் பித்ருகள் மகிழ்ச்சி அடைவார்கள். பித்ருகள் மகிழ்ச்சி அடைந்தாலே நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்கள் விலகிப்படலாம். என்ன சாமி, நான் எப்படி பண்ணணும், அது எனக்கு தெரியல. மாதம் நான் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்த அமாவாசைக்கு ஆடி அமாவாசைக்கு நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை. உங்கள் கோவில் வீட்டு அருகாமையில் இருக்கின்ற கோவில் குளத்தங்கரைங்களில் இந்த அமாவாசை இன்றைக்கி திதி கொடுப்பாங்க. அதை போய் திதி கொடுங்க. திதி கொடுக்க முடியாதவர்கள் அவங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் வீட்டிலேயே உங்கள் முன்னோர்கள் படத்துக்கு உரிய பூவை வாங்கி போட்டு அவங்களுக்கு பிடித்தமான பழங்களை, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி வச்சிடாதீங்க, அவங்களுக்கு பிடிச்சமான பழங்களும் காய்கறிகளும் வாங்கி வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணெயில் தீபம் போட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நினச்சி உட்காருங்க. உங்கள் முன்னோர்களை நினச்சி உட்காருங்க. இது ஆண்கள் செய்ய வேண்டும், பெண்களும் செய்யலாம். பெண்கள் கணவர் இருக்கிறவர்கள், மாமனார் மாமியார் இருக்கிறவங்க செய்யக்கூடாது. நீங்கள் கணவர்கள் இதை செய்து பாருங்கள். நேரம் என்ன நேரமாக இருந்தாலும் நீங்கள் காலம்பறை எழுஞ்சி குளிச்சுட்டு இதை நீங்கள் ஆகாரம் இல்லை அன்றைக்கி விரதம் இருக்கணும். 12 மாதம் நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லையோ ரெண்டாவது விஷயம். இந்த 3 மாதங்களாவது நீங்கள் இருங்க. ஆடி, மார்கழி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைக்கு மட்டும் நீங்கள் இருக்கணும். இருந்து, அதாவது எனக்கு காலையில் சாப்பிட்லன்னா என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலம்பறை ஒரு மணி நேரம், உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ மணி நேரம் இருந்தீங்கன்னா ரொம்பவும் புண்ணியம். இருக்க முடிஞ்சவங்க இருங்க. இருக்க முடியாதவர்கள் உங்களுடைய தகப்பனாரோ தாயாரோ உங்களோட முன்னோர்களோட படத்துக்கு முன்னால் அமர்ந்து, அவங்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளை என்ன கஷ்டப்படுதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது, அவங்களுக்கும் தெரியும். அதனால் அவங்க முன்னோருக்கு முன்னால் உட்காந்து தீபம் ஏற்றி கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் இது நான் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு செய்கிறேன் என்று செய்துவிட்டு காகத்துக்கு கருப்பு திராட்சை, உளுந்த திராட்சைன்னுவாங்களே, அந்த திராட்சையை நீங்கள் காகத்துக்கு வையுங்கள். அது அமாவாசை அன்றைக்கி தான் வைக்கணும் இல்லை, எல்லா நாளும் வைக்க வேண்டும். வைத்தால் பித்ருக்கள் கடன் நீங்கிவிடும். பித்ரு கடன் நீங்கினாலே உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கடன் இருக்கும் அத்தனை கடன் நீங்கிடும். திருமண தடை நீங்கும். திருமணமே கடன் தானே, அதே நீங்கிடும். அப்புறம் கடன் வாங்கியிருந்தால் அது நீங்கும். இதெல்லாம் நீங்கணும்னா நீங்கள் காகத்துக்கு திராட்சை வச்சு பாருங்கள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலகும், சனி தொல்லை அகலும், அகால மரணம் பயம் நீங்கும். ஏன்னா தர்மராஜாவுடைய தம்பி தான் இந்த சனீஸ்வரர். சனீஸ்வரர் வாகனம் தான் இந்த காகம். இந்த காகம் நம்ம முன்னோர்களுடைய விஷயம் சொல்கிறீங்க. அப்போது இந்த முன்னோர்கள் அந்த காகத்து மூலமாக வருவாங்க அப்படின்வாங்க. சனி பகவானுடைய வாகனத்து மேலே நம்ம முன்னோர்கள் அமர்ந்து வந்து நம்ம வீட்டாண்டுன்னு பார்த்து நம்ம குலதெய்வம் இருக்குதா அப்படின்னு இந்த காகம் முதலே பார்க்கும். இருக்குன்றதுன்னு நம்ம வீட்கின்ற அந்த திராட்சையோ இல்லை பழைய சாதமோ, அமாவாசைக்கு மட்டும் நீங்கள் பழைய சாதம் வைக்க வேண்டாம், மற்ற நாளுகளே நீங்கள் என்ன இருக்கோ அதை வைங்க. ஆனால் இந்த கருப்பு திராட்சையை வைக்க வைக்க உங்களுக்கு எத்தனை பெரிய கஷ்டங்கள், எத்தனை விதமான துன்பங்கள் இருந்தால், பில்லி சூனியம் ஏவல் செய்திருந்தால் கூட உங்களை விட்டு அகன்று விடும். அந்த பாவம் நீங்க வேண்டும் என்றால் இதை செய்து பாருங்கள். சின்ன விஷயந்தான். அன்னைக்கு நீங்கள் எள்ளும் தண்ணியும் குளத்தங்கரில் போய் அமாவாசைக்கு ஐயர் மூலமாக வச்சு கொடுங்க. இது ஆடி அமாவாசைக்கு உங்கள் கோயிலாண்ட பக்கத்தில் இருக்க கோயிலாண்ட போய் கொடுங்க. இல்லை கபாலீஸ்வரர் கோயிலாண்ட கொடுங்க, திருவல்லிக்கேணி பாசாதி கோயிலாண்ட கொடுங்க, இல்லை உங்கள் வீட்டாண்டே அருகாமையில் இருக்கின்ற குளக்கரையிலே கொடுத்துட்டு வாங்க. கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலே இதை செய்து பாருங்கள். ஆனால் மாலையிலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆலயத்தில், சிவ ஆலயம், நீங்கள் சிவ கோத்திரமாக இருந்தால் சிவ ஆலயத்துக்கு போங்க, விஷ்ணு கோத்திரமாக இருந்தால் விஷ்ணு ஆலயத்துக்கு போங்க. அங்கே சென்று சுவாமிக்கு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு பூ வாங்கி கொடுத்துட்டு உங்கள் முன்னோரை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வாருங்கள். அடுத்த அமாவாசைக்குள் உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் நீங்கிவிடும். இதை உறுதியாக நான் சொல்கின்றேன். நீங்கள் செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும்.